சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். அது மாத்திரமல்ல, இது பிராணனுக்கும் பிராணமய கோஷத்துக்கும் பொருந்துகிறது. எனக்கு பசிக்கிறது, எனக்கு தாகம் எடுக்கிறது என்று நீ பசியையும் தாகத்தையும் அறிவதால் நீ பிராணனும் அல்ல. இதெல்லாம் நிறைய இருக்குது. இன்னொரு பாட்டில் எல்லாம் இன்னொரு பகுதியில் வர்றது. தாய்மான ஒரு பாடலில் வேறொரு இடத்துல சொல்கிறார், பந்தமரு மெஞ்ஞான பண்பொன்றை அருளி அந்த பண்புக்கேதான் தேசம் இல்லை, காலம் இல்லை, திக்கும் இல்லை, தொந்தமில்லை, பெரிதும் இல்லை, இல்லை 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 என்று இல்லாததும் அல்ல என்றும் உள்ள இயற்கையாகின்னு ஒரு பாடலே வருகிறது. எல்லாத்தையும் நிஷேதம் பண்ணுறதும் அப்புறம் சத்திய வஸ்துவை உணர்த்துகிற அம்சமும் இருக்குது, ஒரு பாட்டில் இருக்குது. அப்போது பிராணனுக்கு சொல்கிற அதே நியாயத்தை மனசுக்கும் சொல்கிறோம். மனசுலையும் விற்த்திகளெல்லாம் நம்மால் அறியப்படுவதால் அறிபவன் அறியப்படு பொருளுக்கு வேறானவன் என்கின்ற நியாயத்தை அதிலும் நாம் ஏற்றி பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்புறம் அறிவையும் நான் அறிவதால் அறிவுக்கு அறிவாக இருக்கிறேன், புத்தியையும் நான் அறிகிறேன். அதனால் புத்தியில் எத்தனையோ அபிப்பிராயங்கள்லாம் முன்பு இருந்தது, மாறிக்கொண்டிருக்கிறது. ஆக புத்திக்கும் நான் சாட்சியாக இருக்கிறேன். இல்லை, புத்தியும் நான் கிடையாது. அதனால் ஒன்றொன்றையும் நீக்கிறதுங்கிறது ஒரு கிரமம். அறியப்படு பொருள் அறிபவனுக்கு வேறானது என்கின்ற நியாயத்தின்படி உடல், மனம், பிராணன், மனசு, புத்தி எல்லாமே நீக்கப்படுகிறது. எல்லாம் விவேக சூடாமணியில் பார்த்துருக்குறோம். திரும்ப திரும்ப அதை நினச்சி பார்க்கணும். அதே தான் இங்கேயும் சொல்கிறார், பாராதி பூதம் நீ அல்லை. பார்னு சொன்னால் பிருத்திவி, பூமி. ஆதினா முதலியன்னு அர்த்தம். பூதம்னா பஞ்சபூதங்கள், மண் முதலான 5 பூதங்களும் நீ அல்லை. ஏன்னா இந்த சரீரம், மனசு எல்லாமே பாஞ்சபௌதிகம் என்றுதான் சாஸ்திரம் சொல்லுகிறது. இது பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பாஞ்சபௌதிகம், அந்தఃகரணமெல்லாம் அபஞ்சீகிருத பாஞ்சபௌதிகம். அவ்வளோது. இதெல்லாம் பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பஞ்சபூதங்கள். இது நமக்கு தெரியும், பஞ்சீகரணமெல்லாம் படிச்சிருக்கோம். அதில் இது பாராதி பூதம் நீ அல்லைங்கிறதுனால, பாராதி பூதம் நீ அல்லைங்கிறது ஸ்தூல சரீரம் நீ கிடையாதுன்னு சொல்லுகிறது. அதை விளக்கி சொல்கிறார். பாராதி பூதம் நீ அல்லை, இந்த ஸ்தூல சரீரம் நீ கிடையாது. உன்னிப்பார், உன்னிப்பார்னா கவனமாக இதை நீ புரிஞ்சுக்கணும், விசாரம் பண்ணணும். முஞ்சாதிஷீகாமிவ அப்படின்னு படித்தோம்ல, திருஷ்யவர்காத், விவேக சூடாமணி தான் பார்த்தோம். முஞ்சாதிஷீகாமிவ திருஷ்யவர்காத். எப்படி இந்த முஞ்சி புல்லில் உள்ளுக்குள்ளே இருக்கிற தண்டை கவனமாக மெதுவாக எடுக்கணுமோ அது மாதிரி ஆத்ம அனாத்ம விவேகம் பண்ண வேண்டும் என்று அங்கே பார்த்தோம் விவேக சூடாமணியில். அதே மாதிரி தான் உன்னிப்பார்னா கவனமாக விசாரம் செய்து பார், நன்றாக விவேகம் பண்ணிப்பார். இந்திரியம் கரணம் நீ அல்லை. இந்திரியம்னு சொன்னால் மெய், வாய், கண், மூக்கு, செவி, ஸ்ரோத்ரம், தொக்கு, சக்ஷு, ரசனா, கிராணம், இந்த இந்திரியங்கள். கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள். கரணம்னா அந்தःகரணம், மனசுன்னு அர்த்தம். மன, புத்தி, சித்து, அகங்காரம். இதெல்லாம் நீ அல்லை. அல்லைன்னா இல்லைன்னு அர்த்தம். தமிழ் பழக்கம். அல்லைன்னு சொன்னால் இல்லை. நீ பஞ்சபூதங்களான சரீரமும் கிடையாது, நீ இந்திரியமும் கிடையாது, நீ மனசும் கிடையாது. அப்போ நான் என்னவா இருக்கேனா? ஆராய், நன்கு கவனமாக சிந்தித்து பார். உணர்வு நீ என்றான் ஐயன். ஐயன், நீ உணர்வாக இருக்கிறாய், சுத்த சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கிறாய் என்று உணர்த்தினார். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ. உனையலால் மற்றொரு துணை காணேன்,
அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனெனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825488445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.